ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் தலைமைத்துவம் அப்படின்றது ஒரு தலை சிறந்த பண்பாக தான் கருதப்படுது. சரிப்பா, தலைமைத்துவம்னா என்ன? தலைவர்னா யார்? தலைமைத்துவம் அப்படின்றது ஒரு பதவியோ இல்லை ஒரு அதிகாரத்தையோ மட்டும் சார்ந்தது கிடையாது. சிறந்த தலைவர்கள் தங்களை எப்பவுமே தலைவர்கள் அப்படின்னு மார்த்தட்டி கொள்வது கிடையாது. அவங்களுடைய விஷன், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய கேரக்டர் மூலிமா தலைவர்கள் மற்றவங்களை எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் இப்படி ஒரு ஆளாக இருக்கணும்பா அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தோணும். அவங்க தான் சிறந்த தலைவர்கள். ஒரு லீடருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், லீடர்ஷிப்பை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமாங்க. லீடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான குவாலிட்டிஸில் ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரைன் ட்ரேசி அப்படின்ற ஆத்தர் அவருடைய லீடர்ஷிப் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு லீடருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று செட்டிங் அண்ட் அச்சீவிங் கோல்ஸ். ஒரு தலைவருக்கு ஒரு இலக்கை ஏன் நம்ம நிர்ணயிக்கிறோம், எதுக்காக நிர்ணயிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோலை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான பிளானும் அவர்கிட்ட இருக்கணும். ஒரு திட்டத்தை சரியாக வகுத்து அந்த இலக்கை இப்படி தான் அடையணும்னு அவங்க டீமுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த இலக்கை அடைய அவங்களுடைய டீமை கண்டிப்பாக ஊக்குவிக்கிறவங்க தான் தலைவர்கள். அடுத்தது இன்னோவேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். தலைவர்கள் எப்பவுமே ரொம்ப புதுமையான விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சவால்களை பார்த்து அவங்க பின்வாங்கக்கூடாது. அதை எதிர்கொண்டு அதை வெற்றி அடைய அவங்க முயற்சி செய்யணும். அவங்க செய்கிற இந்த முயற்சி அவங்களுடைய டீம்மேட்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணுற விதமாக இருக்கணும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஒரு தலைவருக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கம்யூனிகேஷன். நீங்கள் நிறைய பேரை நோட் பண்ணியிருக்கலாம், ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அதை தெளிவாக நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி வளவள குழான்னு பேசி அவங்க சொல்ல வர விஷயமே நமக்கு புரியாத மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் தலைவர்களுடைய பேச்சில் கண்டிப்பாக ஒரு தெளிவு இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கட்டாயம் நமக்கு புரியும். அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் க்ரோத். லீடர்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. தொடர்ச்சியான கற்றலும் அதை செயல்படுத்துறதும் தான் வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு அவங்க 100% நம்புவாங்க. ரெண்டாவது விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு லீடருக்கு கண்டிப்பாக ஒரு விஷன் இருக்கணும். நம்மளுடைய சூழ்நிலை என்ன, எதிர்காலத்தில் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் வரப்போகுது, இல்லை என்னென்ன சவால்கள் வரப்போகுது, எந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு முன்கூட்டியே யோசித்து அதுக்கான திட்டத்தை வகுத்து அவங்களுடைய டீமை, அவங்களுடைய ஃபாலோவர்ஸை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிற வேலையை கண்டிப்பாக தலைவர்கள் செய்வாங்க. மூணாவது பில்டிங் பர்சனல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். தலைமைத்துவத்தோட தனித்துவமான அம்சங்களில் ஒன்று தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி அடைகிறது. ஒரு தலைவருக்கு ஹானஸ்டி, டிசிப்ளின், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி குணங்களெல்லாம் கட்டாயமாக இருந்தே ஆகணும். இதில் அவங்களால நெகோஷியேட்டே பண்ண முடியாது. தான் மட்டுமே வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க தலைவர் கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்ச்சி அடைய செய்கிறவங்க தான் தலைவர்கள். நாலாவது பவர் ஆஃப் டெலிகேஷன். ஒரு லீடருக்கு அவங்க டீமை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணும், அதை எப்போ கொடுக்கணும் அப்படின்றதும் அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியான ஆள்கிட்ட சரியான வேலையை சரியான நேரத்தில் ஒப்படைக்கிறது அந்த டீமோட வளர்ச்சியை கட்டாயம் மேம்படுத்தும். இறுதியாக தலைமைத்துவம் அப்படின்றது ஒரு இலக்கு கிடையாது. அப்பாடா நான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் அடைஞ்சிட்டேன், இனி அவ்வளோதான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் ஹைலி ரெஸ்பான்சிபிளான பொசிஷன். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, அது கண்டிப்பாக உங்கள் டீமை பாதிக்கும். லீடர்ஷிப் அப்படின்றது கற்றலும் முன்னேற்றமும் சேர்ந்த ஒரு பயணம் தான். உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் பிரெயின் ட்ரேசி எழுதின இந்த லீடர்ஷிப் அப்படின்ற புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்தும். நன்றி.